தாரா, இவங்க மித்ரா. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. என்னுடைய வருங்கால ஒய்ஃப். உனக்கு முன்னாடியே உங்களை தெரிஞ்சிருந்தாலும் முறைப்படி நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணல, அதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மித்ரா. எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வாழ போறது கொஞ்ச நாளா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா வாழணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கை கொடுங்க. தாரா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இது நம்ம என்கேஜ்மெண்ட்ல நீ எனக்கு போட்ட ரிங். இதுக்கு மேலேயும் இது என் கையில இருந்தா நல்லா இருக்காது. தாரா, ப்ளீஸ் வாங்கிக்கோ. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? அப்புறம் தாரா, எங்க இன்விடேஷன் ரெடி ஆனோன்னு நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். நீ கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரணும். ஏன்னா உன்னோட வாழ்த்து தான் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஓகே ஓகே தாரா, அப்ப நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. வரேன். பாய். போலாம். ஒரு வழியா இந்த தாரா பிரச்சனை எனக்கு முடிஞ்சது. வர சொல்லிட்டோம், எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியாம இருந்தேன். நல்ல வேலை நீ இருந்த. உன்னை வச்சு நான் டிராமா பண்ணேன். நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் மித்ரா. நீங்க டிராமா பண்ணதெல்லாம் போதும். வண்டி நிப்பாட்டுங்க சார், ப்ளீஸ் நிப்பாட்டுங்க. ஏய் மித்ரா, மித்ரா, இவள செம்ம கோவத்துல பண்ண எனக்கு தெரியும். தயவு செஞ்சு திட்டிரு ப்ளீஸ். என்னால முடியல சார். உங்களை திட்டி அதனால 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? நீங்க மறுபடியும் மறுபடியும் பண்றதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டருக்காக தான் ஒவ்வொரு தடவையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏய், என்ன நீ சும்மா டாக்டருக்கான்னு சொல்ற? அப்போ என் மேல உனக்கு அன்பே இல்லையா? அதெல்லாம் இருக்கு சார். ஆனா அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் அமைதியா இருக்க முடியுமா? நீங்க தாரா கிட்ட கல்யாணம் அது இதுன்னு பேசினப்ப கூட அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல எனக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்குமா சார்? ஆனா ஏன் சொல்லல? அது ஒரு courtesy. தாரா முன்னாடி நீங்க தர்ம சங்கடம் படக்கூடாதுன்னு அது ஒரு இதுக்கு பேர் தான் சார் எனக்கு தெரிஞ்ச அன்பு மரியாதை எல்லாமே. உங்கள மாதிரி இவங்க நம்ம ஃப்ரெண்டு, நாம இவங்களை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் சாரி சொல்லிடலாம் நினைக்கிறது அன்பு கிடையாது. சாரி மித்ரா, ஐம் வெரி சாரி. எனக்கு புரியுது, நான் பேசினது தப்பு தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல.
ஆமா தாரா, பொண்ணுங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிறதுக்கு தயங்குவாங்க, ஏன் விட்டுட்டு கூட போயிடுவாங்க. ஆனா நீ பாத்தியா, நீ எப்பவுமே வேற தாரா. இல்ல வினய், அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், உன் அன்பு எனக்கு புரியுது. இனிமே நான் உன் கூட 2 நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கை உன் காதலுக்கானது தாரா. ஐயோ வினய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்லு. அது வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் வினய். எனக்கு வேற வழி தெரியல வினய். நானும் பொண்ணு தானே. கேன்சர் பேஷண்ட கல்யாணம் பண்ணி காலம் பூரா அழுக சொல்றியா? சாரி மித்ரா, அன்னைக்கு தாரா அப்படி கில்ட்டோட பேசினா. ஆக்சுவலா இதை உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டு இப்படி பேசியிருக்கணும். அது என்னோட தப்பு தான். இப்ப பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் முழுசா நம்பிட்டான். அவகிட்ட இந்த கில்ட் இப்ப போயிருக்கோம்ல. மித்ரா, ஐம் வெரி சாரி. தாராவோட நல்லதுக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டது என்னோட தப்பு தான். மித்ரா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். மித்ரா, சாரி சார், நான் தான் அவசரப்பட்டு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டக்குன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. ஹே, அது வரலன்னா தான் ஆச்சரியம். யூ நோ வாட், எப்போ உன்னை நான் தாரா கிட்ட இன்ட்ரோ கொடுக்க முடிவு பண்ணணும், அப்பவே இந்த திட்லாம் வாங்குறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு மித்ரா, எங்க அப்பா அம்மா கூட என்னை இப்படிலாம் திட்டினதே கிடையாது தெரியுமா? பா, என்ன கோவம், என்ன திட்டு. ஐ லைக் இட் மித்ரா. சார், நீங்க உண்மையிலேயே கிரேட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க பண்றதெல்லாம் பார்க்க ஒரே கடுப்பு தான் ஆகும். ஆனா இப்ப அப்படி இல்ல. மித்ரா மித்ரா, என்னை யாராவது புகழ்ந்து பேசினா எனக்கு சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நீ என்ன புகழ்ந்து பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மித்ரா, நீ என்கிட்ட சண்டை போடுறல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பயங்கரமா என்ன திட்டிட்டு இருந்தல்ல, அந்த மாதிரி. போங்க சார். சரி வா போலாம். இந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. சர்ஜரி பண்ணிடலாம். நீங்க அவங்க அட்டெண்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு ஸ்கெட்யூல் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நரேனுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. எனக்கும் எந்த டைம்னு சொல்லிடு. ஓகே டாக்டர். சார், அவங்க இன்னும் பேலன்ஸ் பேமெண்ட் பே பண்ணாம இருக்காங்க. அது நோ ப்ராப்ளம் மித்ரா. பேஷண்ட் ஹெல்த்தியா இருக்கும் போதே ஆபரேஷன் முடிச்சிடணும். ஓகே டாக்டர். ஏதாவது எமர்ஜென்சி காலா இருக்க போதுமா அதை அட்டெண்ட் பண்ணு. இல்ல டாக்டர், ஃப்ரெண்ட் தான் பண்றான். நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே ஃபைன். பை தி வே, ஏதோ சொல்ல வந்தனமா, அவங்க கிட்ட கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டியா? இல்லனா உடனே அப்ளை பண்ண சொல்லு. ஓகே டாக்டர். ஓகேமா, யூ கேன் கோ நவ. அம்மா, போன் அடிக்குது. இதோ வரேன். மித்ரா, அம்மா, என்னடி நான் வேலையா இருக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? தாரிணி என்ன பண்றா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சரி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? இல்லம்மா, சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். அம்மா, ஏதோ விஷயம் இருக்கு போல.
குணாளன் ஆளுங்க யாரும் வந்து சத்தம் போட்டாங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மித்ரா, உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா மித்ரா. என்னம்மா சொல்ற? எப்போ? இப்பதாம்மா. அப்பா இருக்காரா? ஆ, ஏதோ வேலையா வெளியில போயிருக்காருமா. அம்மா, இப்ப எதுக்கு நீ அழுவுற? தாரிணி வயசுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படாம அழுதுட்டு இருக்க? ஆமாண்டி, இப்ப சந்தோஷப்படுற மாதிரியா நம்ம குடும்பம் இருக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்கும் போது மடியில கொண்டு வந்து பொண்ணையும் பொருளையும் திணிச்ச மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. நீ தைரியமா இரு. அப்பா என்ன சொல்றாருமா? அம்மாச்சி வீட்டுக்கு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. நம்மளே வீட்டுக்குள்ள வச்சு தண்ணி ஊத்தி 5 நாளைக்கு அவளை உட்கார வச்சு நாமளே வெளியில அனுப்பிடலான்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நாம இப்ப இருக்கிற நிலைமையில ஊரை கூட்டி சடங்கு செய்யவா முடியும்? மித்ரா, நீ என்னம்மா சொல்ற? நான் என்னம்மா சொல்றது? நான் பெரிய பொண்ணா அனுப்போ நம்ம வீடே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னம்மா எதுவுமே பேசாம இருக்க? அப்பா சொல்றதுதாம்மா சரி. அப்படியே பண்ணிடுங்க. தாரிணி இருக்காளா? அவகிட்ட கூட. தாரிணி, இங்க வா. இந்தா, அக்கா பேசுறா. பேசு. அக்கா. தாரிணி, என்ன பயமா இருக்கா? இல்லக்கா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். யார் எது சொன்னாலும் அத பத்தி கவலைப்படவே கூடாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாமே பண்ணு. சரியா? சரிக்கா. ஆனா அம்மா தான் பச்சை முட்டை நல்லா கொடுத்து குடிக்க சொல்றாங்க. எனக்கு அந்த வாசமே சுத்தமா பிடிக்கல. தாரிணி, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்பதான் நீ அதெல்லாம் சாப்பிடணும். என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கண்ணை மூடிட்டு குடிச்சிரு. ஏதாவது கேட்கணும்னா நீ எனக்கு கால் பண்ணு. பயப்படாத. என்ன? சரிக்கா. சரி, அம்மா கிட்ட கொடு. இந்தாம்மா. அம்மா, நீ எனக்கு பண்ண மாதிரியே உளுந்து வடை, உளுந்தங்களி, வாழைக்காயெல்லாம் நல்லெண்ணெயில பொரிச்சு கொடு. இங்க பாருமா, கையில காசு இல்லன்னுலாம் நீ பாட்டுக்கு இருந்துராத. தாரிணிக்கு ஒரு குறையும் இல்லாம பண்ணணும். சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா, எனக்கும் வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சரி, நீ போய் உட்காரு, நான் வரேன். போ. தீபா, வரேன். இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு எண்டே இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, தினமும் நூடுல்ஸ்னா எப்படி சாப்பிடுறது? சாப்பாடுங்கிற பேர்ல சாகடிக்கிறாங்க. தினம் புது புது ஐட்டமா சாப்பிடணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு மித்ரா. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வழி சொல்லு. என்ன? ஈஸியா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, நிறைய பணம் சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தினமும் விதவிதமா சாப்பிடலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். சொல்லு. அது தெரிஞ்சா
நான் ஏண்டி இந்த நர்ஸ் வேலையை கட்டிட்டு கஷ்டப்பட போறேன்? ஈஸியா விக்னத்தை பாத்துக்கிட்டு கால் ஆட்டிட்டு உட்காந்து சாப்பிட மாட்டேன். தீபா, சீரியஸா கேக்குற சொல்லு. அப்படியா? சரி சொல்றேன். ஆனா அது உன்னாலயும் முடியாது, என்னாலயும் முடியாது. நீ சொல்லு. என்னால கண்டிப்பா முடியும். நேர்மையும் உண்மையும் தூக்கி போடணும். அது உன்னால முடியுமா? மித்ரா, சீக்கிரமா பணக்காரி ஆகணும்னா குறுக்கு வழியில தான் போகணும். கவர்மெண்ட்டை ஏமாத்தி கள்ளக்கடத்தல் பண்ணணும். அடுத்தவன் சொத்தா ஆட்டைய போடணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், அடுத்தவனை ஏமாத்தணும். இங்க 1000 வழி இருக்கு. உனக்கு ஓகேனா இத ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோ. அப்போ நம்ம டாக்டர் மாதிரி பணக்காரங்களா இருக்கிறவங்கலாம் இந்த வேலையை தான் செஞ்சவங்களா? மித்ரா, நான் ஈஸியாவும் சீக்கிரமாவும் பணம் சம்பாதிக்கிறவங்கள தான் சொன்னேன். நம்ம டாக்டர் மாதிரி படிச்சு மேல வரவங்களும் இருக்காங்க, உழைச்சு பணக்கார ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உடனே நடக்காது. வருஷ கணக்குல அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும். என்ன யோசிக்கிற? ஆனா உண்மையாவும் நேர்மையாவும் ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது கண்டிப்பா நம்மளால முடியும். என்ன? நல்ல பணக்காரனா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதுதான். இது அதை விட கேவலம். என்ன கேவலம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இப்படி வாடுறாங்க தெரியுமா? தீபா, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன? எனக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் ஃபீலிங் சம்பந்தப்பட்டது. பணத்துக்காகலாம் அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நாம எப்படி சொந்த கால்ல முன்னேறணும் தான் பார்க்கணுமே தவிர புருஷன் காசுல ஜம்முன்னு வாழணும்னு நினைக்க கூடாது. நம்ம புருஷன் கிட்ட கோடி ரூபாய் இருந்தாலும் அது அவனோட தான், நம்மளோடது இல்ல. இதுவே நம்ம கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது நம்மளோடது. நமக்கு அதுல எல்லா உரிமையும் இருக்கும். 10 பைசானாலும் நாமளே நேர்மையா சம்பாதிக்கிறது தான் நமக்கு மரியாதை. சோ ஓ மனசுலயும் இந்த மாதிரி ஏதாவது பணக்காரனை கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுரு. ஆமா, நான் அப்படியே ஆசைப்பட்டா மட்டும் லைன்ல வந்து நிக்கிறாங்க பாரு. அட ஏண்டி நீ வேற? ஆனா ஒண்ணு மித்ரா, சராசரியா வேலை பார்த்தா சராசரியா தான் இருப்போம். ஓவர் டைம் வேலை பார்த்தா ஓஹோன்னு இருப்போம். அவ்வளவுதான். ஏய், இப்ப சொன்னல, இதான் சரி. மீனா, சொல்லுங்கம்மா. கார்டன் எல்லாம் தண்ணி ஊத்தியாச்சா? இன்னும் இல்லைங்கம்மா, அவர் இன்னைக்கு லீவு. சரி, நீ போய் ஊத்து. இதை என்கிட்ட ஓகேம்மா. வினய், ஆ? எங்கடா கிளம்பிட்ட? இந்த சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்த மாதிரி சிவனேன்னு கிடந்தவங்க கிட்ட கல்யாண ஆசையை காட்டிட்டு இப்ப நீங்க சும்மா இருந்தீங்கன்னா எப்படி? அதான் நானே களத்துல குதிச்சு கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு தேடலான்னு கிளம்பிட்டேன். சூப்பர் வினய். உனக்கு பொருத்தமான பொண்ண நாங்க தேடி கண்டுபிடிக்கிறத விட நீயே பார்த்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும்டா. வாசுகி, உனக்கும் எனக்கும் அலையிற வேலை மிச்சம். கல்யாணத்துக்கு போனோமா, ஆசீர்வாதம் பண்ணமான்னு நிம்மதியா இருக்கலாம். ஏங்க, கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இங்க பாரு வினய், நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு பொண்ணு தேடி அலையணும்? உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களான எங்களோட பொறுப்பு. நீ கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். வினய், நீ எப்படிப்பட்ட பொண்ணு வேணா சொல்லிக்கடா. ஆனா என்ன பாரு, உங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு மட்டும் சொல்லிடாதடா. என்ன பாருடா, அப்புறம் விநாயகர் மாதிரி உனக்கும் பொண்ணு கிடைக்காம போயிடும். நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லு வினய், உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? அம்மா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேம்மா, மறுபடியும் உனக்காக வேணா நான் சொல்றேன். இந்த பொண்ணு கருப்பு சிவப்பு நெட்டை குட்டை, படிச்சிருக்கா படிக்கலையா, இல்ல அந்த ஜாதி இந்த ஜாதின்னு மதவுக்கு இதுன்னு எனக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேமா.